எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து மட்டன் வந்து 590 கிராமும், பாஸ்மதி அரிசி 389 கிராமும், மெஷரிங் கப்பில் 2 கப்பு வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. அதை எடுத்து தனியாக வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் மசாலா என்ன அரைக்கணும்னு கடைசியில் சொல்கிறேன். அந்த கறி வந்து நம்ம வாங்கினது 590 கிராம் வந்து கறியை எடுத்து ஒரு 3 லிட்டர் குக்கரில் போட்டு தண்ணி வந்து ஒரு 200 ml ஊற்றிட்டு உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய் வத்தல் வந்து ஒரே ஒரு இதை மிளகாய் வத்தலை பிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணி 200 ml ஊற்றி அதை வந்து கேஸ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு ஒரு 25 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வேறு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் வந்து வெங்காயம் வந்து 200 கிராம் எடுத்து அதில் போட்டு சாப்பரில் போட்டு வெட்டிட்டு அதை அந்த குக்கரில் போட்டுட்டு அப்புறம் 2 தக்காளி வந்து 200 கிராம் தக்காளி எடுத்து அதையும் மிக்சியில் அரைச்சி எடுத்து அதை ஊற்றிடுங்க. 2 நல்லா பதமாக வந்ததுக்கப்புறம் அதை வந்து அந்த வேறு அந்த மட்டன் வந்து ஒரு குக்கரில் அவிச்சி எடுத்தோம்ல அதை எடுத்து ஃபில்டரில் வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி தனியாக கறி தனியாக எடுத்துக்கோங்க. இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இப்போ அந்த தண்ணியை வந்து எதுலேயும் கொட்டிடாதீங்க, தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த நம்ம மசாலா அரைக்கிறதுல வந்து தயிர் கொஞ்சம் 50 கிராம் வந்து 50 ml தயிர் ஊற்றி அதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து பதம். அந்த பதம் வந்ததுக்கப்புறம் இந்த மசாலாவெல்லாம் எடுத்து இந்த குக்கரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது நல்லா கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபஸ்ட்டு மீடியத்தில் வச்சுருந்தீங்கல்ல, இப்போ வந்து சிம்மில் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுதான் வந்து பதம். அந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா வந்து வதக்குன்னு வதக்கி இந்த மசாலாவை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த கறியை எல்லாத்தையும் எடுத்து கறி வந்து 590 கிராம் கறியை எடுத்து அதில் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. கறி வாங்கும்போது பிரியாணிக்கு வந்து கறி வேணும்னு சொல்லி கேட்டு வாங்குங்க, இல்லைன்னா அவங்க சாதாரணமாக வெட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அரிசி வந்து பாஸ்மதி அரிசி வந்து 389 கிராம், அதை மெஷரிங் கப்பில் வந்து 2 கப்பு வருது, அதை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. அப்புறம் தண்ணி வந்து டபுள் த பங்கு எடுத்து ஊற்றுங்க. 2 கப்புனா 4 கப்பு தண்ணி எடுத்து மிக்சியை அரைச்ச அந்த தண்ணியெல்லாம் எடுத்து அந்த தண்ணியெல்லாம் அப்புறம் குக்கரில் கறி அவிச்ச தண்ணியெல்லாம் எடுத்து அதில் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு கேஸ் ஃப்ளேம் சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணி தான் வந்து மசாலா வந்து ஒரு கப்புக்கு வந்து 6 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். அதனால் 2 கப்பு எடுத்ததுனால 11 மிளகாய் தான் போட்டேன், பரவாயில்லன்னு. அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து எல்லாம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு துண்டு எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 12 பூண்டு எடுத்துக்கோங்க. தயிர் வந்து 50 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கரம் மசாலா வந்து 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க, 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த எல்லா பொருளையும் எடுத்து பட்டையும் லவங்கமும் அதுக்கப்புறம் வந்து ஜாதி பத்திரியும் அன்னாசி பூவும் எடுத்துக்கோங்க. நன்றி.